ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெய்லீஃப் எக்ஸாமினர் ரீடர், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகளான பெய்லீஃப் எக்ஸாமினர் ரீடர் இவங்களுக்கான ஜாப் நேச்சர், என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். பேங்குக்கு போகிற வேலை இருக்குமா, ஆஃபீஸ்க்கு ஹைகோர்ட்டுக்கு போகிற வேலை இருக்குமா, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் போகிற வேலைக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் டெய்லி ரொட்டீனில் இருக்கும், என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கான டைமிங் எல்லாம் எப்படி இருக்கும், சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா, சேல்ரி ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும், இயர்லி இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் எத்தனை வருஷங்களுக்கு ஒரு தடவை ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை கொடுத்துக்கிட்டே வரேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு டவுட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே வரோம். அதாவது பார்த்திங்கன்னா, பெய்லீஃப் எக்ஸாமினர் ரீடர் இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப்லாம் எவ்வளோ மார்க் வரும், எந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வீடியோ கொடுத்துட்டே வரோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், வேறு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதற்கான வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, பெய்லீஃப் எக்ஸாமினர் ரீடர் இவங்களோட ஜாப் நேச்சர், என்ன மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எக்ஸாமினர் அப்படின்னா நகல் பரிசோதகர். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் பரிசோதித்து அன்னைக்கு அந்த கோர்ட்டில் என்னென்ன கேஸ் எல்லாம் நடக்குது, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதற்கான டாக்குமெண்ட்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, தேவையான ஜெராக்ஸ் இருக்கா, தேவையான ப்ரூஃப் ஒரு கேஸ் நடக்குன்னா அதற்கான ப்ரூஃபாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கணுமா இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாங்கணுமா இருக்கும், அந்த மாதிரியான ப்ரூஃப் எல்லாம் இருக்கா அப்படின்றத அனைத்து விஷயங்களையும் அந்த கேஸுக்கு அன்னைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கலெக்ட் பண்ணி அதற்காக பரிசோதனை பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினருக்கு இருக்கும். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் இருக்கும். நீங்கள் ஃபீல்டில் போய் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள தேவையான ஆவணங்களை அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சு பரிசோதனை பண்ணுற வேலைகள் உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரமோஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் அதாவது ப்ரமோஷனை பொறுத்தளவில் நமக்கு 2-3 வருடங்கள் அந்த மாதிரி ஆகும். பெய்லீஃபை பொறுத்தளவில் நம்ம ஃபீல்டு ஒர்க்கும் அவங்களுக்கு இருக்கும். வெளியில் போய் கலெக்ட் பண்ணி கூட வேலையும் இருக்கும். ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுற வேலைகள் இருக்கும். அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். பெய்லீஃபுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ரீடர் நகல் வாசிப்பவர். இப்போ ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸாமினர் கொடுத்துட்டாங்க. ஃபைல்ஸு அதாவது அன்னைக்கு ஹைகோர்ட் சம்மந்தமாக என்ன கேஸ் நடக்குதோ அந்த கேஸுக்கு சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் கொடுத்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை ஒன் பை லைனாக ஒவ்வொரு வேர்டாக அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா, புல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல புல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா, அப்புறம் கமா இருக்க இடத்துல கமா இருக்கா, லைன் பை லைனாக கரெக்டாக இருக்கா, வேர்டெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த கேஸ் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக வாசித்து அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்தி ஒழுங்காக நம்ம கரெக்ட் பண்ணி வைக்க வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா இந்த நகல் வாசிப்பாளர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்தளவுமே நீங்கள் ஹைகோர்ட் உள்ளே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் போகவோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போய் ஃபைல்ஸோ ஒரு ப்ரூஃபோ நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது.
ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ட் உள்ளே தான் வந்து வேலையாக இருக்கும். ஒருவேளை உங்களோட வந்து ஜட்ஜு வந்து இதை படித்து காட்டுமா, இதை வந்து நீ கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும்.